தளபதி விஜய் செய்வாரா இல்லை தளபதி ஸ்டாலின் தான் செய்வாரா? திமுக காரங்களுக்கு இன்றைக்கும் தளபதினா எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான், நம்ம முதலமைச்சர் தான் அப்படின்னு தான் திமுக காரங்க சொல்லுவாங்க. ஆனால் தளபதி விஜயுடைய ஃபேன்ஸ், அவருடைய தொண்டர்கள், ஃபேன்ஸையும் மீறி இப்போ வந்து தொண்டர்கள் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. பல இடத்துல பல நல்ல விஷயங்கள்லாம் செய்துன்னு இருக்காங்க. மக்களுக்கு நல பணிகள் அது இது இந்த மாதிரி பல விஷயங்கள் இறங்கி பண்ணின்னு இருக்காங்க. தளபதி விஜயுடைய தவேகா தமிழக வெற்றி கழகம் வந்து 2026 ஹரியானையை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது தாங்க ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு நடுவில் இப்போ கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையம் அதனுடைய ஒரு மீட்டிங் போட்டு அதில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொண்டர்கள் அப்படின்றது வேறு, வாக்காளர்கள் அப்படின்றது வேறு, ரசிகர்கள் அப்படின்றது வேறு. அவர் சொன்னது வந்து ரசிகர்கள் மட்டும்தான், நான் வந்து தொண்டர்களையும் சேர்த்துக்கினேன். ஏன்னா அதுவும் ஒரு பாயிண்ட்டு தானே. தொண்டர்கள் அப்படின்றது வேறு அப்படின்றது நிறைய அரசியல்வாதிங்க வந்து புரிஞ்சுக்கின ஒரு விஷயம். ஆனால் சினிமா ஃபீல்ட்லேருந்து அரசியலுக்கு வரவங்க நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்றது தான் அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. கமல் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தார், சிவாஜி கணேசன் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அதில் வந்து எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா அம்மா இவங்க மட்டும்தான் வந்து சக்ஸஸ் ஆனவங்க. சிவாஜி கணேசன்லாம் பெரிய அளவில் பொருளாதார அடி வாங்கினார் எலெக்ஷனில் நின்னதுனால. ஏன்னா எலெக்ஷனில் நிற்கிறதுன்றது பெரிய ஒரு செலவு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனில் நின்றுட்டதுக்கப்புறம் சினிமாவில் வந்து அவங்களுக்கு அந்த பழைய ஒரு புகழ் இருக்காது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒரு சில சினிமாக்காரங்களுக்கு வந்து அந்த விஷயம் புரியலையா, இல்லை நம்ம அப்படி கிடையாது, நம்ம விஷயத்தில் அப்படி நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தான் இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு டாக் ஓடின்னு இருக்குது. இன்றைக்கி நான் பார்க்கும்போது நிறைய பேர் சிரஞ்சீவி அவரையும், பவன் கல்யாண் அவரையும், விஜய் இவரையும் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசின்னு இருக்காங்க. சீமான் அண்ணன் அவரை கம்பேர் பண்ணி பேசின்னு இருக்காங்க. சீமான் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்குள்ளே வந்தாலும் சீமானுக்கு வந்து சினிமாவில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய தொண்டர்கள், அவ்வளோ பெரிய ரசிகர்கள்லாம் கிடையாது. விஜய் அளவுக்கு கிடையாதுன்னு வைங்க. ஓரளவுக்கு இருந்தது, ஆனால் விஜய் அளவுக்கு கிடையாது. அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆனார். இப்போது வந்து டெய்லி அவரை பற்றி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் விஷயம், இல்லைனா ஒரு நல்ல விஷயம், இல்லைனா ஒரு கெட்ட விஷயம், ஏதாவது ஒன்று வந்துன்னே இருக்கும், ஏதாவது ஒன்று பேசினே இருப்பாங்கன்னு வைங்க. ஆனால் விஜய் வந்து அரசியலுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய அந்த புகழ் அதே மாதிரி நிற்குமா, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த புகழ் நிலை நிறுத்த முடியுமா அப்படின்றது தான் வந்து ஒரு மெயினான ஒரு டாக்கு. எப்படியோப்பா 2026 விஜய் வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, இல்லை எடப்பாடி ஐயா வந்தாலும் சரி, நான் ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டேன், ஸ்டாலின் ஐயான்னு சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னா அந்த பேர் வந்து இங்கிலீஷ் அப்படி ஒரு ஃப்ளோவில் வர்றதுனால அது கூட ஐயா போடும்போது கொஞ்சம் ஒரு லேக் ஆகிடுது. ஸ்டாலின் ஐயா வந்தாலும் சரி, விஜய் ஐயா வந்தாலும் சரி, சீமான் ஐயா வந்தாலும் சரி, எடப்பாடி ஐயா வந்தாலும் சரி, என்னடா நடுவில் சீமான் ஐயான்ற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அவருடைய வாக்கு வந்து ரொம்பவே முன்னேறி இருக்குது அப்படின்றது